பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன படங்கள் டிபில வைக்கலாம் அப்படிங்கிறது. பொதுவாக நான் அந்த ரிஷபராசி என்ன டிபி வைக்கலாம்ங்கிறதுக்கு முன்னால டிபியை பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா நான் அதை பத்தி பேசுறேன். முதல்ல உங்களோட டிபியில நான் சொல்லிட்டேன், இந்த போட்டோ தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்க வைக்கும் போது எப்பவுமே உங்க டிபி பிக்சர் மாத்துறதாக இருந்தால் 11:11 அந்த நம்பர் வரும்போது உங்க பிக்சரை மாத்துங்க. அதே சமயம் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நேரங்களில் உங்க பிக்சரை மாத்துறது தினமும் மாத்துவதும் சிறப்பாக இருக்கும். 11:11 5:5 5:55 5:5 வர்றதும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி அதாவது 3.33 அப்படி வர்ற நம்பரும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 12:12 அப்படி வர நம்பரில் வர நேரத்திலும் நீங்க டிபி மாத்தலாம். இந்த மாதிரி நீங்க மாத்த வேண்டிய, அதாவது இப்ப பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு டிபி மாத்துறதாக இருந்தால் 6:6 அப்படிங்கிற மாதிரி 6:6 மணி 6 நிமிடங்கள் அப்படி வர்ற நேரத்தில் டிபியை மாத்தலாம். இந்த மாதிரி உங்களுடைய டிபி மாத்துற நேரங்களை கொஞ்சம் கவனிச்சு அந்த டிபியை மாத்துவது சிறப்பாக இருக்கும். ரெகுலராக டிபி மாத்துறவங்க என்னன்னா, நீங்க எப்ப மனம் சந்தோஷமாக எனக்கு ஏதோ ஃபீல் குட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டிபி மாத்துவது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சேடா ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் உடனே டிபி மாத்துங்க. அடிக்கடி டிபி மாத்துவது உங்க மனநிலையை உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கறத நம்புங்க. ஆனா டிபி ஒரே டிபியாக நான் ஸ்ட்ராங்கா நிலையா இருக்குன்னா அது பிடிவாத தன்மையின் அதிகமாக இருக்கும். ஆனா நான் இந்த டிபில நான் இப்படிதான் இருக்க போறேன், இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கறத, நான் இவ்வளவு நாள் ஒரே டிபில தான் இருந்தீங்கன்னா அவங்கள கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருப்பாங்க. வளைவுத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வளைந்து போகும் தன்மை கம்மியாக இருக்கும். அதனால உங்களுடைய புகைப்படங்களை நீங்க எப்பவுமே மாத்துத தன்மையுடன் இருங்க. ஒரு ஸ்ட்ராங்கா நான் இப்படிதான் இருப்பேங்கிற ஒரு நிலையான பிடிப்புடன் இருக்காதீங்க. மனநிலை மாற்றணும்னா கண்டிப்பாக உங்களுடைய டிபிகளை அனைத்தையும் மாத்தீங்கன்னா மனநிலை மாறும். எந்த ஒரு மனநிலை மாற்றம் உள்ளவங்க அடிக்கடி டிபியை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அதனால உங்களுடைய டிபியை வைத்து ஒருத்தருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். சரி, அடுத்தால பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இவங்களுடைய பிக்சர் என்னன்னா காளை மாடு எருது அப்படிம்பாங்க. இந்த காளை மாடை பிக்சராக வச்சுக்கிட்டே இருக்கலாம். இவங்க இந்த காளை மாடை எப்படி அப்படின்னா, இந்த காளை மாடை எந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கணும் அப்படின்னா, இந்த காளை மாடை அலங்கார தோற்றத்துடன் இருக்கணும். எந்த மாதிரி அலங்கார தோற்றம் அப்படின்னா, இந்த பூம்பு மாடாக இருக்கலாம், இல்லாட்டா நல்ல நகைகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த இல்லாட்டா நம்ம சிவ பார்வதியுடன் குடும்பஸ்தானமாக உட்கார்ந்து இருக்கிற காளமாடு போட்டோ வச்சுக்கலாம். இல்லாட்டி ஏர் உழுவது போல் இருக்கிற போட்டோவை வைக்கலாம். இந்த மாதிரி காளமாடை இந்த இடத்துல, அதாவது ஏர் விழுவது போல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடினமான ஒரு வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதாவது மண் தத்துவத்தை காலை கிளறி விடுகிறது அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு அந்த ராசி ரிஷபராசி அதான் மண் தத்துவத்தை அதை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே போல் அலங்கார தன்மையில் இருக்கிற காலம் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்க காளமாடு குடும்பத்தை உட்கார்ந்து அதாவது சோமகந்தேஸ்வரர் அந்த மாதிரி உருவத்தில் இருக்கிறது. அதாவது சிவ பார்வதி முருகர் கணபதியோடன் இருக்கிற அந்த சோமகந்தேஸ்வரர் ரூபத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த காளமாடு குடும்ப ஒற்றுமையான ஒரு உறவுக்கு அந்த காளமாடு பயன்படும். இந்த மாதிரி காளமாடு எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிபியை வைத்துக் கொள்ளலாம். இந்த காளமாடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலங்காரம் இதெல்லாம் வைப்பதை விட இதை இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த நாளில் முதலில் மாத்தலாம் அப்படின்னா, திங்கட்கிழமை மாத்தலாம், வெள்ளிக்கிழமை மாத்தலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுக்கு என்ன பூ வைக்கலாம்னா பவள மல்லிப்பூக்களை பயன்படுத்தலாம். பவள மல்லிப்பூக்கள் டிபியில வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படி பூக்களில் அப்படிங்கிறது. அப்ப மனித ரூபத்தில் எந்த இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க மாதிரி இல்லாட்டா இந்த ஒரு 3-5 வயதுக்குள்ள குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள டிபிஏ போட்டோஸ வைக்கலாம் அப்படிங்கிறது. அது பெண் குழந்தைகளாக இருப்பது சிறப்பாக இருக்கும். அந்த பெண் குழந்தைகள் அலங்கார தன்மையில் இருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிபியில நம்மளுடைய வண்ணத்து பூச்சிகளுடைய இதையும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த வண்ணத்து பூச்சிகள் என்னன்னா உங்களுடைய வண்ணத்து பூச்சிகள்
பொதுவாக மலரில் அமர்வது போல இருந்த வண்ணத்து பூச்சிகளுடைய போட்டோவை எடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இது வந்து குடும்ப ஒற்றுமையா மலரில் அமர்வது போல இருக்கிற போட்டோ வந்து என்னன்னா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த உங்களுக்கு பணம் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த மலரில் அமர்ந்த வண்ணத்து பூச்சிகளை டிபியாக வைத்து நீங்க பயன்பாட்டுல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு பணம், ஷேர் மார்க்கெட்டிங் விஷயம் இதெல்லாமே நல்லா ஈஸியா நடக்கும். ஆனா அந்த மாதிரி வண்ணத்து பூச்சிகளை நீங்க பயன்பாட்டுக்குலாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய விலங்குகளில் சொல்லிட்டேன், பூக்களில் சொல்லிட்டேன், கடவுள் தெய்வத்தில் உங்களுடைய நம்மளுடைய மீனாட்சி தாயாருடைய போட்டோவை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதனால மீனாட்சி அம்மனுடைய போட்டோ தான் இங்க ரொம்ப சிறந்த வலிமையை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இயற்கை வளங்கள் பற்றிய இயற்கையான போட்டோஸ் என்னன்னா நல்ல பூத்து குலுங்கிய பூச்சோலைகளை எடுத்துக்கொள்ளலாம், பூத்து குலுங்கிய பூஞ்சோலைகளை எடுத்துக்கொள்ளலாம். பெண்கள் குளுமி இருக்கும் அந்த இடங்கள், குளுமி இருக்கும் இயற்கையாக பெண்கள் நீரில் நீராடுவது போல் பெண்கள் குளுமி இருந்து சிரிச்சுக்கிட்டு அப்படி சந்தோஷமா இருக்கிற ஒரு டிபி எல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். அதனால இந்த இடங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல உள்ள டிபியை பயன்படுத்தும் போது இது வந்து உங்களுக்கு சிறந்த மாற்றத்தையும் வெற்றியையும் தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த டிபி ஒவ்வொன்றும் வந்து உங்களுடைய இறை சார்ந்த விஷயத்தில் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். குழந்தை பாக்கியம் அதாவது ஒரு திருமண வைபவங்கள் அந்த மாதிரி விஷயம் வரணும்னா இந்த பெண்கள் குளுமி இருக்கிற மாதிரி போட்டோ வைங்க. பணம் சார்ந்த விஷயம் வரணும்னா அதாவது பூக்களில் வண்டுகள் உட்கார்வது போல் இல்லாட்டா பூக்களில் பட்டர்ஃப்ளை உட்கார்வது போல் இருப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. பொதுவாக வந்து உங்கள் டிபியை வந்து கவனமாக மாற்றும் நேரங்கள் ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. இறை வழிபாடு வந்து என்ன வழிபாடு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா டிபியில இருப்பது மீனாட்சி தாயாருடைய இது வந்து வைப்பது சிறந்த பலனை தரும். இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம்தான் இது வந்து உங்க டிபியில உள்ள மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்க வாக்கு சித்திக்கக்கூடிய இடத்தில் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து பச்சை கிளிகள், பறவைகளில் பச்சை கிளிகளை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். ஆனா பச்சை கிளியும் இங்க சிறந்தா உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த மாதிரி விலங்கினங்கள், பறவைகள், மனிதர்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் செயலாற்றும் போது அதுல நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவகப்படுத்தும். இது வந்து என்னன்னா நம்ம வைக்கிற டிபி வந்து நம்ம டிபியை வந்து நம்ம அதிகமா பாக்குறத விட நம்மளுக்கு புதுசா பழகுறவங்க வந்து நம்ம டிபியை பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம டிபி வச்ச உடனே பாக்குறதுக்குன்னே ஒருத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களை அதிகமாக நேசிக்கிறவங்களும் சரி, உங்களை அதிகமாக வெறுக்கிறவங்களும் சரி உங்க டிபியை வைத்துதான் உங்களுடைய எடை கணக்குகள் போடுவாங்க. இன்னைக்கு என்ன இப்படி வச்சிருக்கா, அப்ப என்ன மாதிரி திங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ண அதிர்வுகளை அவங்க வந்து எடுக்க பார்ப்பாங்க. அந்த எண்ணம் உங்களை பத்தி தாட் எத்தனை பேருக்கு அதிகமாக வருதோ அது உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நடத்தும். அது வந்து நெகட்டிவானவங்களை விட பாசிட்டிவானவங்களுக்கு அது ரொம்ப மாறுதலை உருவாக்கும். அதனாலதான் நிறைய பேர் வந்து டிபியை வைத்து தன்னுடைய செயல்முறை ஆக்கங்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால டிபியை வந்து அடிக்கடி மாத்துங்க. நிறைய விசேஷமான பலன்களை உங்களை சுத்தி நடைபெற வச்சுக்கோங்க. சிறு சிறு விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும். அந்த மாற்றங்கள் உருவாகும் போது வெற்றிகளும் உங்களை பயன்படும். இந்த டிபி மாற்றுவது உங்க வெற்றிக்கான வழிகளை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பணம் சார்ந்த விஷயத்தை விட உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த அடி எடுத்து வச்சாலும் அது வெற்றியாக மாறணுங்கிறதும் புகழின் உச்சாணத்தை நீங்க தொடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டிபி மாற்றங்களை உருவாக்குகிறேன். அதனால இந்த டிபியை வைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைங்கள். நன்றி, வணக்கம்.